வணக்கம் அனைவருக்கும். இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். சுஜிதா ரவிச்சந்திரன் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு எங்களுடைய அங்கத்தவர்கள் நால்வர்களுக்கான உடல்நோவு பொதி வந்து இன்றைக்கு வழங்கி வைக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்தாலும் எம்மையும் ஒரு கணம் இங்கே திரும்பி பார்த்து நமது பார்வையற்றவர்களுக்கும் இவ்வாறான உதவிகளை வழங்கி வருவது நமக்கெல்லாம் மன மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அந்த வகையிலே சுஜிதா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நாங்கள் ஹாப்பி பர்த்டே சொல்லி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Sujita. Happy birthday to you. அந்த வகையிலே இந்த எங்களுடைய நிலையத்தின் தலைவராக நானும் எங்களுடைய பொருளாளர் அவர்களை வாழ்த்து உரை கூறி இந்த உடல்நோக்கு பொதிகளை வழங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் புலம்பெயர் நாடுகளில் இருந்து கொண்டும் நமது நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய பார்வைப்புலன் இழந்தவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தினருக்கு நாங்கள் முதலில் நன்றியை கூறிக்கொண்டு இந்த பிறந்த தினத்துக்குரிய சுஜிவா என்பவருடைய வாழ்வு வளம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றோம். எங்களுடைய வேண்டுதலால் அவருடைய வாழ்வு வளம் பெற்று மென்மேலும் அவருடைய அறப்பணி சிறக்க மனநிறைந்த வாழ்த்துக்களை கூறி இந்த வேளையிலே இந்த அவருடைய பிறந்த தின நல்ல நாளிலே இவருடைய இந்த கைங்கரியம் இவருடைய அங்கத்தவர்களுக்கு கிடைக்கப்பெற்றமை மனமனுடைய ஏற்படுத்துகின்றது. என்னுடைய சேவை தொடர என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. அந்த வகையிலே ரதன் என்பவர்களாகத்தான் இந்த தொடர்பு எங்களுக்கு கிடைத்தது. எனவே இந்த 4 பேருக்கான பொதிகளை நாங்கள் இங்கே வழங்கி வைக்கின்றோம். அந்த வகையிலே மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு கூறுகின்றோம். நீங்கள் என்ன சொல்றீங்க பயனாளிகள்? இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ஏனென்றால் புலம்பெயர்ந்து இருந்தாலும் நமது நாட்டிலே இருந்த வறுமை கொடுத்து வாழ்கின்ற இந்த பார்வையற்ற நலன் கருதி அவர்களுக்காக இந்த உணர்வுணவு பொருட்களை வழங்குவதற்கு அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் குடும்பம் அவர்கள் சார்ந்த எல்லோரும் நலமாக வாழ வேண்டும், அவர்களின் பணிகள் தொடர வேண்டும். இதுபோல அவர்கள் பிள்ளைகளும் கல்வியிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்க வேண்டும், அவர்கள் இப்படியான ஒரு மனதிலே வர வேண்டும். இவர்கள் வழங்கும் இப்படியான ஒரு செயற்பாடுகள் அவர்களின் பிள்ளைகளோ இவர்களை பார்த்து முதல் அவர்களுக்கோ அந்த எப்படியான ஒரு ஊக்குவிப்பு வர வேண்டும். எதிரில் கஷ்டப்பட்டவர்களுக்காக பார்வையற்றவர்களுக்காக அறக்கட்டளை நிலையம் தனது பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த உடலுணவு பொதிகள் மட்டுமல்ல, அவர்கள் கல்விக்காகவும் பல பணிகளை செய்து வருகின்றார்கள், அவர்களின் வாழ்வாதாரத்துக்காகவும் பல பணிகளை செய்து வருகின்றது இந்த அறக்கட்டளை நிலையம். ஆகவே இதுபோன்ற உங்களை போன்ற அன்பு உள்ளங்களின் கைகள் நீள நீள அவர்களின் கரங்களும் நிறைய உண்மையில் பல அங்கத்தவர்களின் வாழ்வாதாரம் இன்னும் முன்னேறும் என்று நான் நம்புகிறேன். அவர்களுக்கான வாழ்த்துக்களை இன்று தான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சியடைகிறேன். நன்றி. அந்த வகையிலே எமது நிலையமானது மாதாந்த உடல்நோக்கு பொதி வழங்கி வருகின்றது. அந்த மாதாந்த உடல்நோக்கு பொதியிலே நாங்கள் இப்போது தற்சமயம் 15 பேர்களுக்கு சுழற்சி முறையிலே வழங்கி வருகின்றோம். 40 பேருக்கான தேவை இருக்கின்றது. ஒவ்வொரு மாதம் ஒருவருக்குரிய உணவு பொதியை கூட ஒருத்தர் காரணம் எடுத்தால் அது சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையிலே இந்த விடயத்தையும் இவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளுடன் உங்களுடைய நிலையத்தினுடைய செயலாளர் நன்றிகளுடன் இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்யலாம். வணக்கம். நான் கூற வேணும் என்னென்னா, கல்வி கொடுக்கணும் நாங்கள் மாதம் கொடுத்து கொண்டு வரோம். அதில் ஒரு 13 பேருக்கு வேறு அன்பர்களால் கிடைச்சு கொண்டிருக்குது. அதே மாதிரி உங்களாலேயும் கல்வி கொடுக்க விரும்பினா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்னும் எல்லாமே 57 பேர் எங்களில். அதில் 5 பேர் பல்கலைக்கழகம், 52 பேர் படிக்கிற பிள்ளைகள். அதில் நாங்கள் 13 பேருக்கு
கிடைக்குது உங்களை மாதிரி அகலங்களுக்கு செய்து கொண்டு வரீங்கன்னா மிச்ச ஆக்களுக்கு வேணும். அப்போ அதை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகிறோம். திணைத்துணை நன்று செய்யணும் தனித்துணையாய் கொள்வர் என்பதற்கு நாம் இணங்க உங்களுடைய உதவி பெரிய உதவியாக இருக்கிறது. இன்னும் உங்களை மாதிரி அன்பர்கள் இருந்தால் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேணும். நன்றி. நன்றி.